வெல்கம் டு ஹேமா சமையல். இப்போ நான் செய்ய போகிறது வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி, ஒரு டெசர்ட்டு, ஒரு மில்க் புட்டிங் மாதிரி. இப்போ வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து சீம்பால்னு ஒன்று சொல்லுவாங்க. கவு வந்து டெலிவரி ஆனதும் உடனே சுரக்கிற மில்கை வந்து அதை வச்சு இது செய்வாங்க. அது இல்லாமல் நம்ம இது வந்து இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்யலான்னு சொல்லி நான் இப்போ செய்ய போகிறேன். ஸோ அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம், என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நான் 3/4 கப், இந்த கப்பில் 3/4 கப்பு கண்டன்ஸ் மில்க் எடுத்திருக்கேன். இது சாதா மில்க்கு, எல்லாமே ஒரே அளவு, அதுதான் ஒரே கப் எடுத்திருக்கேன். எல்லாத்துலேயும் 3/4 கப்பு கண்டன்ஸ் மில்க், 3/4 கப்பு. இது சாதா மில்க்கு, இது தயிர், 3 சேம் அளவு. அப்புறம் இங்கே வந்து 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். இது கார்டமம், ஏலக்காய் பொடி. ஸோ இது வந்து இப்போ எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கண்டன்ஸ் மில்கை வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். அதில் இது வந்து ஸ்வீட்டு கண்டன்சர் மில்க்கு. ஸோ இதுலேயே ஸ்வீட் இருக்குது, அதனால் நான் சர்க்கரை போடல. எல்லாம் கலக்கி முடிச்சுட்டு ஸ்வீட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சர்க்கரை வேணும்னா போட்டுக்கலாம். இதில் இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலக்கிக்கலாம், கட்டி இல்லாமல் கலக்கிக்கணும். இது கூட தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ பாலை சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே வந்து நம்ம இந்த ஏலக்காய் பொடியை மேலே தூவி விட்டுக்கலாம். உங்களுக்கு சுக்கு பொடி இருந்தால் கூட போடலாம், நல்லா வாசமாக இருக்கும். நான் என்கிட்ட இல்லை, அதனால நான் போடல. இப்போ இது வந்து பாத்திரத்தை வந்து நான் இந்த பாத்திரத்தில் உள்ள தண்ணி ஊற்றி அதில் வச்சுருக்கேன். இது வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டீம் குக் பண்ண போகிறோம். ஒரு மினிமம் 30 to 40 minutes ஆகும். ஸோ இப்போ அது வந்து நான் அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பு வந்து ஒரு மீடியம் ஹீட்டாக வச்சு ஒரு 30 to 40 minutes வேக வைக்கலாம். உங்களுக்கு குக்கர் இருந்ததுன்னா கூட குக்கரில் நீங்கள் இதை வச்சு அதில் வேக வைக்கலாம். விசில் போடாத வேக வைக்கணும். குக்கர் விசில் போடக்கூடாது. போடாமல் ஒரு 30 to 40 minutes, 30 minutes மேலே நீங்கள் உள்ளே ஒரு ஸ்டிக்கு வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா வெந்திருக்கா இல்லையான்னு தெரியும். ஸோ இது வேகட்டும், பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. இந்த இன்ஸ்டன்ட் சீம்பால் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஸ்டீம் குக் வந்து நியர்லி 40 minutes நான் வந்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1 hour வந்து கூல் ஆகிடுச்சு. நல்லா ஒரு கொஞ்சம் கூலானதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்திங்கன்னா தான் நல்லா வரும். ஸோ நான் இது 1 hour கூல் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். நல்ல இது ஒரு டேஸ்டியான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.